அருமையான சாப்பாடு ஏற்பாடு நாகுடைய கொண்டாந்து விட்டாக மீனுக்கு மீன் முட்டைக்கு முட்டை அருமையான உபசரிப்பு கூட்டமும் கடுமையா இருக்கு. அருமையான ரசிகர்கள். ஏன்னா எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் 2 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம், ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா இது வைக்கலாம், கரகாட்டம். 1 லட்சம் ரூபாய் இருந்தா கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம். சரி, ஒரு 40,000 இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம், ஒரு 45,000 இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்துல இந்த குப்பத்தேவன்ல அவசிய நாடகம் தான் நடத்தி ஆகணும். அப்படி இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த நாடக ரசிகர்களுக்கும் கிராமத்தாருக்கும் விழா குழுவினருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். உங்க மாதிரி ரசிகர் இருக்க வரை நாடக உலகம் அழியவே அழியாது. 100 வருஷத்துக்கு நாடகம் ஆடலாம். நாடகம் ஆடி நீங்க எல்லாம் ஊருக்கு ஊர் நாடகம் வச்சு வரிய போட்டு எங்கெல்லாம் நாடகத்துல போட்டு எத்தனை வருஷத்துக்கு நடக்கணும்? 100 வருஷத்துக்கு நாடகம் ஆடலாம். அது வரை இருக்கணும்ல. அதெல்லாம் இறைவன் அனுக்கிறாங்க. நமக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியாது. என்ன தெரியாது? நம்ம என்னைக்கு சாக போற மட்டும்தான் தெரியாது. மற்ற விஷயம் எல்லா விஷயம் தெரியும். நம்ம சாக போற மட்டும் தெரிஞ்சு வந்துக்க. நம்ம இன்னைக்கே பேச ஆரம்பிச்சிருவேன். என் மாப்பிள்ள உனக்கு என்னைக்குடா புதன்கிழமையா? வெள்ளிக்கிழமைடா. உனக்கு சனிக்கிழமையாடா அப்படின்னு அழுதுகிட்டு ஒப்பாரிச்சு பேச ஆரம்பிச்சிருவேன். பார்த்தா ஒருத்தனுக்கு புதன்கிழமைனா செவ்வாய்க்கிழமையே புள்ள நெருக்க தண்ணி போட ஆரம்பிச்சிருவேன். என்ன செய்யறது, சாக போறோமே அப்படி. எனக்கு வெள்ளிக்கிழமைன்னா நான் யோசனை பண்ணிடுவேன். வெள்ளிக்கிழமைனா வியாழக்கிழமை மதிய வர எத்தனை 5 கோட்டு 6 கோட்டு சாப்பிட்டு வரக்கூடாது. மனுஷன் தெரியாத விஷயம். மனுஷன் என்ன தெரியும் அரைச்சு வச்சிருக்கேன் கடவுள். அதுதான் உண்மை. நல்லா இருக்கிறேன். அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். கழுகு மரம் ஏறி இருக்கேன் பொன்னர் சங்கர் நாடகத்துல.
60 அடி உசரம். அந்த அந்த மரம் ஏறணும்னா தெய்வத்தை ரொம்ப பற்றா இருக்கணும். பாசுபதமா அது பொன்னர் சங்க நாடகத்துல 60 அடி உசரம் மேல போய் சாமியை கொடுத்தா கொஞ்ச நேரம் தான் சிரிப்பாகி 60 அடியில இருந்து கீழே விழுந்தா எப்படி இருக்கும்? விழுந்த இடத்துல காலி. எதையுமே நம்பினாத்தான் தெய்வம், நம்பலைன்னா அது தெய்வமே இல்லை. நீங்கெல்லாம் எங்களை கூட்டிட்டு வந்து நாடகத்தை வச்சு இந்த மைச்சருக்கு அட்வான்ஸ் கொடுத்து கொட்டாய்க்கு கொடுத்து இந்த மேடைக்கு கொடுத்து எல்லாரும் காத்து பணத்தை கொடுத்து கூட்டி வந்திருக்கலாம். ஏன்? அந்த ஆத்த அருளால எல்லாரும் நல்லா இருக்கணும், நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். எல்லாரும் என்ன எத்தனை நிகழ்ச்சி இந்த விழா வச்சிருக்காங்க பாத்தீங்களா? முதல்ல இந்த தெய்வத்துக்காகத்தான் இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சு ஒரு ஆள் குடும்பத்திலேயும் ஒரு ஆள் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, 5000னா 5000 வரி, 10,000னா 10,000 வரி. எவ்வளவு சிரமப்பட்டு வரியை போட்டு நான் நாடகத்தை வைக்கிறதுக்கு மைச்சருக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், கொட்டைக்கு கொடுக்கணும், காவல்துறையிட்ட பெர்மிஷன் வாங்கணும், சாப்பாடு ஏற்பாடு செய்யணும், இந்த மேடைக்கு இது பண்ணணும். எவ்வளவு சிரமப்பட்டு இந்த நாடகத்தை வைக்கிறோம். இதுலயும் கூட்டம் போடையில நிறைய ஆள் கிரிட்டிக்கல் வேலையெல்லாம் பார்ப்பேன். முதல்ல ஒரு கூட்டம் போடுவாங்க, அதுல 2 பேர் அதான் ஜவுரியா மாதிரி வர மாட்டேங்கிறேன், நாங்க இழுச்சா இதோட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வராம இருப்பேன். அடுத்த நாள் கூட்டம் போடுவாங்க, அதுல சுப்பிரமணி தங்கராஜ் மட்டும் வர மாட்டேன். 2 பேரும் கிரிமினல் சங்கத்திலே கிரிமினல் குடிச்சாங்க. நான் வர மாட்டேன், அவன் வர மாட்டேன், நாங்கெல்லாம் கெட்டிக்காரு அவங்கெல்லாம் இதா அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை பண்ணுவேன். அப்புறம் ஊர்ல கெஞ்சி கேறி ஏன்டா வருஷம் நாடா வச்சுட்டு இந்த வருஷம் நாடா வைக்கிறேன், நம்ம ஊரை மதிப்பாங்களாடா? மரியாதை என்ன? சாமி நாடா பார்க்க ஆளு வருது வரல, நம்ம ஆத்தா மாறி ஆத்தா பார்க்க அப்படின்னு சொல்லி வரியை போட்டு நாடகத்தை வச்சிரும். நாடகத்தை வச்சு நல்லா நடந்துகிட்டு இருக்கோம். இந்த நாடகத்தை கெடுக்கிறது வெறும் 145 ரூபா தான். ஈஸியா தண்ணியை போட்டு பேசாம என்ன பெரிய நாடகம் போய் நடத்துறாங்க. பப்புனு காட்டாய் பொலியம் வர மாதிரி புண்டிய ஆட்டிக்கிட்டு 10 பைசா புண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்லு. அப்படி சொல்றவங்க கோயில் வரியே கொடுத்துருக்கோம். வரி கொடுத்தவங்களாம் செவனேன்னு இருப்பாங்க. நான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன் நாடகத்துல. நான் 15 வருஷம் ஆச்சு. ஆனா உண்மையில நாடகத்துல ரொம்ப நான் கஷ்டப்பட்டு வந்தேன். அதெல்லாம் கொத்தனார் வேலை பார்த்தாங்க. இன்றைக்கு போடுற வெயிலுக்கு நான் நாடகத்துல இல்லாம கொத்தனார் வேலை இருந்தே வச்சுக்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த கொத்தனார் வேலைன்னு சொன்னீங்க, கொரோனா நேரத்துல என்ன வேலை பார்த்தா? கொரோனா நேரத்துல இந்த கொடுமையை கேட்கிறேன். சும்மா சொல்லியா? நம்ம ஊருக்கு நாடகத்தை வச்சுட்டு விடிஞ்சா 4000 5000 சம்பளம். 500 ரூபாய்க்கு தண்டி சீடி படியில கல்லு அழுகிட்டு ஏறுனா எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? செங்க கல் அழுகிட்டு இந்த வெயில ஏற சொல்றாங்க. பாவம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி கஷ்டப்படுறவங்க தான் இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சு நடிகருக்கு நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. வசதியா உள்ள 10 பைசா செலவு பண்ண மாட்டேன். உண்மையா பொய்யான்னு கேளு. கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். அவங்க எல்லாம் காலையில எந்திரிச்சு குளிக்கிறோமோ இல்லையா காட்டிங்க குடிச்சிட்டு கொண்டாட்டி நிமிஷம் தாங்க முடியாம ஒருத்தர் இன்னைக்கெல்லாம் நம்ம பங்காளியில நிறைய இருக்காங்க. என்ன காரணம்? இன்னைக்காவது நாடகம் பார்த்துட்டா நிம்மதியா இருப்போம். வீட்டுல கொண்டாடி தூக்க விட மாட்டான். அது வாங்கிட்டா பருப்பு வாங்கிட்டா உளுந்து வாங்கிட்டா நம்ம உளுந்த எடுத்துருவா அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணியா ஒண்ணு. ஏன் முண்டாட்டி பாசக்காரி எப்படி சொல்லியா? நான் நாடகம் முடிச்சுட்டு எவ்வளவு தூரம் வந்து போனாலும் சரி, 3 மணியா இருந்தாலும் சரி, 4 மணியா இருந்தாலும் சரி, நான் போற வரை சாப்பிடவே மாட்டேன். நல்லா வளர்த்துருக்காங்க அவ்வளவு பாசம். எத்தனை ஊருக்கு நான் போயிட்டு வந்தாலும் சரி, 4 மணியா இருந்தாலும் சரி, 5 மணியா இருந்தாலும் சாப்பிடாம இருக்கான்னா ஏயா நான் உலமையிலே வைக்கணும். உலக வைக்கிறதுல ஒரு மஜின் தெரியல என்ன செய்யணும். ஒவ்வொருத்தரும் சோறு சாப்பிடணும் பண்ற பாடு புரிஞ்சு ரொம்ப சிரமம். என் முன்னாடி நிறைய விஷயம் சொல்லியிருக்கு. என்ன விஷயம்? நாடாதுங்க போயிட்டா ஊர்ல போய் நல்லா இருக்கலாம். முதல்ல போன் எப்போ நல்லா இருக்கலான்னு கேட்டுட்டு தான் பேசணும். காலையில நாடகத்தை முடிச்சுட்டு ரெடியா நிக்கிறேன். சரி காலையில போன் வருது. நான் கொண்டாட்டி ஏதோ ஆவல நம்ம மேல பாசத்துல பேசுறேன். பிரியமா இருக்கா நான் போன் அட்டன் பண்றேன். சரி இந்த லோன் காசை போட்டு கொஞ்சம் இருக்க முடியும். லோன் காசா? முதல்ல நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டா பணத்தை கட்டி அப்படின்னு சொன்னா தெரியாது. அதனால எல்லாரும் ஒற்றுமையா இருந்து இந்த விழாவை ஏற்பாடு செய்ய எல்லாரும்
ஒற்றுமையா இருக்கணும் வளர்த்தாங்க. பெரிய ஆளு சின்ன ஆளு அடிச்சுக்கிட்டு பெரிய ஆளு சின்ன ஆளுன்னு ஒற்றுமை இருக்கணும் வாழ்க்கையில. என்ன 5 ரூபா ஒருத்தன் 5 ரூபா கொடுத்துன்னா திட்டு போனான்னு விட்டுறணும். 5 ரூபா அப்படின்னு விட்டுறணும். அவன் எப்படி திரும்ப உட்கார ஓடி அவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னா நீ அடிக்க நான் அடிக்க கடைசியில போலிட்டு போவோம். அங்கே 20,000 பணத்தை கொடுத்து திரும்பிதான் வருவான். 5 ரூபாய்க்கு அந்த 5 ரூபாய்க்கு அங்கே போய் என்ன சொல்லுவாங்க, தம்பி உன் பேர் என்னப்பா? கருப்பையா. உன் பேரு முனிராஜா. உனக்கு என்ன வேணும்? என் மச்சினு. சரி போயிட்டு வாங்க. உன்னிட்ட 10,000 உன்னிட்ட 10,000 சிவாகம் முடிஞ்சு நீ மட்டும் வர வேண்டியது. அந்த காசை வீட்டில் வச்சுன்னா கோயில் வரையும் நீ கொடுத்துருக்க. உண்மை நான் அனுபவப்பட்டிருக்கேன். நான் எல்லாரும் உண்மையை ஒற்றுமையா இருந்து சண்டை கண்டை போடாம இந்த ஆத்தா அருளால எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும். சுத்தி எல்லா ஊர்லயும் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல மட்டும் பெய்யல. நாளையில இருந்து பெய்ய நான் 3 மணிக்கு மேல வர சொல்லியிருக்கேன். ஆமா 4 மணிக்கு மேல அவசியம் வரும். நான் அதுக்குள்ளேயும் கொட்டாய்க்குள்ள இருக்க முடியாது போல. அவியில எல்லாத்தையும் கலட்டி வீசின மாதிரி வருது. நமக்கே முடியும் அந்த டான்ஸ் எல்லாம் எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோம். எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோம், பெரிய வேதனை. அதனால நம்ம ஊருக்கு வந்த பரிசு இல்லை. நமது தெய்வத்தை வணங்கி கலைப்புணி. அதான் அம்மா இந்த அம்மா எழுப்பிடுவோம் சத்தை. அதான் உங்களுக்கு சத்தை எந்திரிச்சு உட்காந்து பப்புன்னு மோரையை பார்த்துட்டு அப்புறம் பாருங்க. நாடகம் போனப்பல இருக்கான். எந்திரிச்சு சத்தை ஆவல வரியை போட்டு நாடகம் வைக்கிறியா? உங்களை சந்தோஷப்படுத்ததே நாங்க வந்திருக்கோம். அசத்தைத்தான் செய்யும். நம்ம எவ்வளவு லட்சம் ரூபாய்க்கு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினாலும் சரி, அதுல 50 லட்சம் ரூபாய்க்கு பெட்டு வாங்கி போட்டாலும் சரி, 50 தலாணி வச்சாலும் சரி, ஏர்குலர் ஏசி என்ன வச்சாலும் சரி, அங்க பார்த்தா தூக்கம் வராது. இங்க வந்து படுத்துக்கிட்டு இந்த பெட்டி சத்தத்துக்கு இந்த மிருதங்க சத்தத்துக்கு நாங்க பாட்டு பாடுறதுக்கு பேசுறதுக்கு தூக்கம் அப்படி வரும். அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மாட்டு சேலை அவுந்து கிடக்கு, அது ஒரு பக்கம் கிடக்கு. அது உருவா ஒரு ஆள் மாதிரி கயிறு கைலி அங்கிருந்து கயிறு தச்சுக்கிட்டு இருக்கேன். கைலி அங்கிட்டு கிடக்கு, இப்படியே கையை விட்டு கயிறு தச்சுக்கிட்டு இருக்கேன். உள்ள கயிறு தச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அப்படி இருக்கு. அதனால நம்ம தெய்வத்தை வணங்கி கலைப்பணியை தூங்கம் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த கம்ப்யூட்டர் காலத்துல நாடகத்தை வச்சிருக்காங்க பாருங்க, அதுதான் முக்கியம். ஒரு ஜோரை கைத்தட்டு கொடுங்க. உண்மையிலே ஆத்தா நீங்களாம் நல்லா கைத்தட்டுங்க. போட்டு புரிஜனை மட்டும் முதுகுல போட்டு மாட்டார் அடிக்கிறது. கைத்தட்ட சொன்னா அப்படியே கடுப்பா வருமே. இவன் வேற பப்பன்கார வந்துட்டு கை தட்டு அதை தட்டுன்னு சொல்றேன். அப்படி அல்ல கை தட்டினா தான் பிரஷர் குறையுதான், சுகர் குறையுதாங்க. நாங்க உண்மை எதுக்கு டாக்டர் காலையில எந்திரிச்சு நடந்து போவோம்னா நம்ம சும்மா இருக்க முடியாம நம்ம நடந்து போக தெரியும். அந்த ஆளு சொல்லியா போகணும். என்னதான் அந்த ஆளுகிட்ட போய் சொன்னோம்னா அந்த ஆளு சும்மா சொல்லும். நம்ம சும்மா சொன்னோம்னா நீ எந்திரிச்சு நடடா அப்படின்னு சொன்னா நம்ம நடக்க மாட்டோம். அங்கே போங்க, நம்ம சும்மா தான் வயிற்று வலின்னு போவோம். செக்அப் பண்ணோம்னா உனக்கு தலையில இது இருக்கு, என்ன இருக்கு, தலையில மூளை பிறண்டு இருக்கு, சுகர் 140 இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதை நினைச்சு சுகர் 440 வந்துடும். நம்ம ஆஸ்பத்திரி போகாம இருக்கவரை நல்லா இருப்போம். நல்லா எந்த ஆஸ்பத்திரிக்கும் போனதில்லை. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால உடம்பு செக்அப் பண்ணி உனக்கு கொழுப்பு தாண்டா கூட இருக்குன்னு சொல்லிட்டேன். நான் நினைச்சிட்டு அப்புறம் ஊருக்கு சோறுனா கொழுப்பு தாண்டா வரும் நான். ஆனா சில ஊர்ல சாப்பாடு ரொம்ப சிறப்பா இருக்கும். சில ஊர்ல சோறு ஒழுங்கா போட மாட்டான். என்ன சரி உங்க ஊர் மானத்துக்காக நாங்க அடிச்சு விடுறது. கறி என்ன, மீன் என்ன, முட்டை என்ன, நாங்க அங்கே சாப்பிட்டு மதியம் வடித்த சோட்டில் தண்ணியை ஊற்றி வச்சிருப்பேன். பெருமைக்கு நாங்க அடிச்சு விடுறது. சாப்பாடு பிரிச்சு விட்டாங்க. 5 வயது நாங்க சாப்பாட்டை பிரிச்சு சாப்பிட்டோம். எங்களுக்கு ஆமா. ஆனா நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க நானும் ஒரு வேலை தான் சாப்பிடுவேன். நைட்டு ஊர்ல வந்து சாப்பிடுறது. காலையில 4 இட்லி சாப்பிடுவேன். அதுவும் தோதுப்பட்டா இல்லைன்னா வண்டி படுத்த ஆமா கட்டி போட்டா அது இழுக்கும். இல்லைன்னா அந்த சிந்தனை வராது. ஏன்னா கட்டிங் போட்டா ஒரு கோட்டு போடுவோம், என்ன ஒரு கோட்டு போட்டா இன்னொரு கட்டிங் போடுவோமே அப்படின்னு கட்டிங்கா ஏறித்தான் நம்ம குடும்பம்லாம் கட்டிங்கா கட்டாயி போய் கிடக்குறது. நாம தெய்வத்தை வணங்கி கலைப்புணியை குடும்பம் அக்கினி காளி அத்தா சக்தி வாய்ந்த தெய்வம். இந்த குப்பைதான் கருணை உள்ளத்தோடு அம்மா ஹலோ கருணை உள்ளத்தோடு
அகிலகிலே முண்டக கண்ணியம்மா குப்பத்தவனில் வாழுகின்ற அக்கினி காளியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கைதட்டினா தான் நீங்க எங்களை ரசிக்கிறீங்க, நாங்க உங்களை ரசிக்கிறோம்னு அர்த்தம். எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட்டு மட்டும் 800 ரூபாய்க்கு தையக்கூலி கொடுத்து தச்சு புருஷன் புள்ள அம்புட்டு வெயிலில் கிடந்து வேலைக்கு வெட்டி சட்டை இல்லாமல் பனி இல்லாமல் டவுசரில் 15 ஓட்டை எடுக்கலாம். அதோட தெரியும் இவங்க பார்த்தா குறுப்பு சேலை, மயிரை புண்ண சேலை, இந்த சவுளி கடைக்காரெல்லாம் ஒன்று சேலைக்கிட்டு மஞ்சள் சேலை, ஊதா சேலை, புருஷம்ல வெறும் மாதிரியே தெரியும். இந்த திருவிழாக்கில் இந்த எல்லா கடையும் கூட்டிகிட்டு போவா. அவங்கள நகை கடை, ஃபேன்சி ஸ்டோரு, சவுளி கடை, இதான் உண்மை. எல்லா கடைக்கும் டெய்லர் கடை, எல்லா கடைக்கும் வாங்கி கொண்டு விட்டுட்டு நம்ம ஆளு இந்த எல்லாம் வாங்கி கொடுத்த கடுப்புல ஒன்று 2 கடைக்கு தான் போவேன். ஒன்று பிராந்தி கடை, கொஞ்சம் பிடிச்சுன்னா சாக்கடை. இது நம்ம ஆம்பளையாட்ட உள்ள போலாம். அதே உண்மை உண்மை. கொஞ்சம் பிடிச்சுன்னா சாக்கடை, கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா மறுபடிக்கும் அதே பிராந்தி கடைக்கு போவேன். ஏறலையே கம்மியா இருக்கு. அதனாலதான் குறுப்பு சேலை கட்டி பெண்கள்லாம் அந்த அக்கினி காலியை நடத்திக்கிட்டு ஒரே மாதிரி கும்மி விட்டுறாங்க பாரு. அப்படிதான் நானி நந்தன் நானி நந்தன் நானி நந்தன்
பூஜையில இது பண்ணிக்கணும். சீக்கிரம் வாங்க. இப்படி வாங்கன்னு கும்மி ஓட்டையில பேசிக்கிடுவாங்க. சரி, அதுல நம்மால ஆம்பளை அது இடையில நுழைவேன். என்ன பண்ண? கும்மி ஓட்டையில வந்து நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு, அது பக்கத்துல போயிட்டுக்குங்க, அது அக்காவா இருக்கு, கொந்தியா இருக்கு, அதெல்லாம் பார்க்க மாட்டேன். இடையில போயிட்டு ஒரு ரவுண்டு சுத்தி வருவேன். அப்படி தண்ணா நீ ரெண்டா ரவுண்டு இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட முளைப்பாரி நடு ரோட்ல கிடக்கும். நடுவிட்டு நம்ம அம்புட்டு நம்ம ஆளுக்குள்ள போயிட்டு போனோம்மா நம்ம வேலையை பார்த்தோம்மான்னு வர மாட்டேன். எப்ப அந்த குழுவை பத்தி சொல்லுவேன். ஆமா, அது இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நான் அந்த வேலை பார்த்தா தானே. அப்படி அல்ல நேரம் இருக்குன்னு சொல்லி மட்டும் என்ன கலத்திலும் புன்னகரமாய் விளங்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டம் பேராவரணி வட்டம் குப்பத்தேவன் கிராமத்தில் இருந்து அருள் வாழ்த்து வரும் அருள்மிகு ஸ்ரீ அக்கனி காளியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களின் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும் காண வருகை விசுவாச வருடம் சித்திரை மாதம் 26ஆம் நாள் வெள்ளிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடைந்து கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்திருப்பாடி. இதில் பங்கேற்கக்கூடிய நாடகடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, தெரியவர கடமை. ஆகவே முத்தமலை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு ஒரு நடிப்பு செய்ய வேண்டும். அன்புள்ளார் புதுகையை சேர்ந்து எஸ் சிங்கராஜா அவர்கள் இவரங்க வரையிலே வேலன் வேடல் ஒருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு உரையாடி குயில் கொண்டு குயிலும் கோயில வாணி அன்பு சோரி இணையதள புகழ் மனவையை சேர்ந்து எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் இவரங்க வரையிலே மல்லியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்ந்தானே என்று வெற்றி மனசுபடி வரும் அதிரடி மன்னன் வசனம் என்றால் இப்படித்தான் இருப்பாரா, நீனா நானா என்று வீட்டிலிருந்து வரும்போது ஒரு தூக்குச்சட்டியில சோத்தை கட்டிட்டு வந்து சண்டைக்கு ரெடியா இருக்கக்கூடிய போனா சிறுவையில சேர்ந்த ரவிவர்மா அவர்கள் இவருங்க நாடராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிற நாடகம் வந்து வள்ளி திருமண நாடகம் இல்லை. அப்படியா? ஆமா ஆமா, திருவாப்பாடி அந்த சொல்லி தொலைங்க இல்லையா, நமக்கு எங்க வச்சாலும் ஓனா திருவாப்பாடியா? அப்படியா? ஏன்னா வள்ளி திருமண நாடகம் இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிறது வள்ளி திருமண நாடகம் இல்லை. திடீர்னு வள்ளி திருமண மாதிரி நடந்தாலும் நடக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்காலும் அப்படி தலையில முளைச்சது. தலையில முளைச்சிட்டுனா முடி அதிகமா முளைச்சிட்டுனா முடி அதிகமா முளைச்சுன்னா ரொம்ப மேம்பட்டமா பேசுவாங்க. மண்டையை பிடிச்சி ஆட்டுற மாதிரி பேச்சுக்கு பேச்சு பாட்டுக்கு பாட்டு. 1:30 மணிக்கு மேல தெரியும் வள்ளி திருமண நாடகமா இல்ல வில்லி திருமண நாடகமான. இதே மாதிரி இருந்து ரசிகன் என்பதை சொல்லி ஹார்மோனிய கலையரசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி புதுக்கோட்டையை சேர்ந்து செல்வராஜ் அவர்கள் இவருங்க வரையிலே ஹார்மோனிய பின்பாட்டை செய்வார்கள். ஆதிக்கும் காரணமே பிள்ளை மூழ்க ஆனந்த மூலமே, ஆதிக்கும் காரணமே பிள்ளை மூழ்க ஆனந்த மூலமே, எழுதி தந்தி விநாயகரே, எழுதி தந்தி விநாயகரே, ரொம்ப சிறப்பாக சித்த அம்பனார்கள் சார்ந்து இந்த பாட்டை பார்த்தா கடைசியில் சித்தி விநாயகனே, அந்த சித்தி தான் காரணமே. ரொம்ப சிறப்பாக சித்த அன்பனார்கள் சார்ந்து டீ குடிக்க நிப்பாட்டுறது அங்கே நிப்பாட்டுறது அறந்தாங்க நிக்கணுங்கிறாப்புல. மெடிக்கலுக்கு போறாரு, சந்துக்குள்ள போறாப்புல என்னன்னு தெரியல. மெடிக்கலுக்கு போனாப்புல மெடிக்கல் மெடிக்கலுக்கு போலப்பா, மெடிக்கலுக்கு போற சந்துக்குள்ளே போன எனக்கு 2 நிமிஷத்துல வந்துட்டு எனக்கு அது ஒன்றும் புரியல. ரொம்ப சிறப்பாக அன்பனார்கள் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்புனா சென்றடமெல்லாம் வெற்றி முரசு வரும் தஞ்சாவூர் மாவட்டம்
புறத்த நாடை சேர்ந்த விநாயகமூர்த்தி அவர்கள் விளங்குமலையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுள் செய்ப்பார்கள். அன்புடன் நெஞ்சார்ந்த நன்றி கைதட்டி அன்புடன் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பு சித்தப்பா புதுகை முத்தமிழ் நாடு சங்கத்துடைய செயற்குழு உறுப்பினர் மாய ஸ்ரீ தங்கராஜ் அவர்களின் வருகை ஆல்ரவுண்ட் செய்ப்பார்கள்.
ரொம்ப சிறப்பாக சித்த அனுபவித்தபாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயின் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் புதுகை சக்தி அவர்கள் சக்திவேல் அவர்கள் ரொம்ப சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்தி என்ற ஆர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீனமைத்திருக்கும் அமிர்த விழா சீன் கம்பெனி உரிமை MKS பழனிமுத்து விஜயபுரம் அருமையான சீனமைத்திற்கும் அமிர்த விழா சீன் கம்பெனி உரிமையாளர் அன்புள்ளவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு சைவத்துக்கு சைவம் அசைவத்துக்கு அசைவம் அருமையான உபசரிப்பு நாகுடியில் அந்த ஹோட்டல் பேர் என்ன? சரி வேணாம், நமக்கு பேர முக்கியம், ஜோறு தான் முக்கியம். நான் ஜோறுங்கிற பேர்லாம் பார்க்கவே இல்லை. திருப்பதி 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 மெஸ் உண்மையில ரொம்ப சிறப்பான வீட்டு சாப்பாடு, நல்ல உபசரிப்பு. நாகுடியில் திருப்பதி மெஸ் ரொம்ப சிறப்பாக சாப்பாடு ஏற்பாடு செய்கிறார்கள். விழா குழுவினர்கள் சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஆலயத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபரிக்கமதற்கும் ஒளிவொலி அமைப்பு திருமுருகன் ஆடியோஸ் மங்கள நாடு மங்கான ஒளிபெருக்கி ஜோரா ஒரு கைதட்டு கொடுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். எத்தனை மைக் பார்த்துருக்கான், இந்த பேர் சொன்னா போட்டா பாருங்க. சூப்பர் சூப்பர். அம்மா இந்த நாருயிரே, எத்தனை தெய்வம் இருந்தாலும் அந்த தாய்க்கு ஈடாகாது. ரொம்ப சிறப்பான ஒளிபெருக்கி தாயை மட்டும் என்ன சொல்ல என்ன இப்ப என்ன பார்த்து பேசு, இப்ப திரும்பிக்கிற வீட்டுல பொண்டாட்டிட்டு அடி வாங்கி தப்பிச்சு வந்து பேசு. இப்ப என்ன பார்த்து பேச சொல்லு, பேர் சொல்லு. அதெல்லாம் எத்தனை பேர்கிட்ட திட்டு வாங்கி எத்தனை பேரை திருத்தி 5வது தடவை போலீஸ் ஸ்டேஷன் போய் அடி வாங்கி திருச்சி நாடகத்துக்கு வந்திருக்கேன். எதா இருந்தாலும் சொல்லுங்க. ரொம்ப சிறப்பாக ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் திருமுருகன் ஒளிபெருக்கி அன்புடன் நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரணி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் எல்லாமே புகழ் தான். எதுக்கு புகழ்னா அதுக்கு எதுக்குன்னா ஆத்தியவர்கள் விரைவர்களை டான்ஸால் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கட்ட புள்ள குட்ட புள்ளை கரிகமணி போட்ட புள்ளை கட்ட புள்ள கட்ட புள்ளை கரிகமணி போட்ட புள்ளை கரிகரி நின்றதில்லவா ஆரியமாகி வருகின்றவா ஆரியமாகி வருகின்றவா. எத்தனை பாடல் அந்த பழைய பாடல் ஈடாகாது. கட்ட புள்ள குட்ட புள்ள ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பனார்கள் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன்னால் இன்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டிருக்கும் திரையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா பபுல் காலிக் என்பதை சொல்லிக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகிற நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் பக்த கோடி அனைவரும் அன்புடன் அழைப்பது குப்பத்தேவன் ஊரார்கள் மற்றும் மருது பசுமன் இளைஞர்கள் பேரவை குப்பத்தேவன் நாடக அமைப்பு எஸ் விஜயகுமார் சிரிப்பு நடிகர் எட்டிச்சேரி. இந்த நாடகம் மட்டுமில்ல, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு குறைஞ்ச செலவுனா 50,000 கூடனா 1,00,000. எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் நாடகத்தோடு அமைக்கணும்னா எட்டிச்சேரியை சேர்ந்த அன்பு அப்பா விஜயகுமார் அவர்கள் தொடர்பு கொள்ளுங்க. ஏன் எங்களுக்கு 50,000 கொடுத்தா என்னன்னு கேட்குறேன். அன்னைக்கெல்லாம் அக்கியம்பட்டின ஊர்ல ஆடல் பாடல் வச்சிருக்கேன். சரி 12 லட்சம் 25 பொம்பளை ஏச சட்டியை காமிச்சிருக்காங்க. 1 மணிக்குள்ள 12 லட்சத்தை விட வெறும் மாதிரி உட்காந்துருக்காங்க. 25 பொம்பளை பாதி காமிக்காம 10 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணிக்கு முடிச்சு 12 லட்சம். 12 லட்சம் எங்கே இருக்கு? 12 லட்சம் இருந்தா நம்ம ஊர்ல 12 வீடு கட்டலாம். ஆமா, அவ ஓடி போயிடுவா காசு வாங்கிட்டு. 12 லட்சம் நாங்க கொற்ற ஏற கத்துறோம். 500 ரூபாய் சேர்த்து கொடுக்க மாட்டேங்க. ஆமாயா, இது நாடகம் என்ன பாவம். 8 மணி நேரம் பக்கம் பாவம் எழுந்திரிச்சு ஒண்ணுக்கு இருக்க போறே ரொம்ப சிரமம். நாங்களாவது இடையில போயிட்டு வருவோம். நாடகம்னா முத மாதிரி இல்லை. 50,000 60,000 கொடுத்தா இது மாதிரி நாடகத்தை போட முடியும்.
இல்லைன்னா 30,000 25,000 நாடா போட்டா கொட்டாயில நெருப்பு வச்சு கொளுத்தி நாங்கள் வந்து போய் அங்கிட்டு தெரு பிடிச்சி எரிஞ்சு அப்புறம் எரிஞ்சாலும் தலை தெரிஞ்சு ஓடுறது வச்சப்பொருள் நெருப்பு வச்சுட்டாங்க அப்படின்னு. எதா இருந்தாலும் எட்டிச்சேரியை சேர்ந்த அன்பு அப்பா விஜயகுமார் அவர்கள் தொடர்பு கொள்ளுங்க. நாடகம் எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் சிறந்த முறையில் குறைந்த செலவில் அமைத்து தருவார்கள். யாரும் நாடகத்தில் நடிக்கிறவங்க ஆர்வம் இருந்தா பப்புனுக்கோ டான்ஸுக்கோ ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாராக இருந்தாலும் சரி என்னை தொடர்பு கொள்ளுங்க. எங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சு இந்த பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, ஏன்னா கலைஞர்கள் நம்ம வளரணும், நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படியாவது ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க பெண்களாக இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் டான்ஸ் எல்லாம் கிடைக்கல. 3 பொம்பளையா இருக்காங்க குண்டி இட்ட தஞ்சு கூட இல்லை 4,500 சும்மா 5,000 சம்பளம் எதுக்குன்னே தெரியல. அம்மா தான் ஆச்சா முடிஞ்சுதான் பாட்டு இவங்க அட்வான்ஸ் கொடுக்கல. நம்மளால என்ன சொல்லி கொடுக்குறது, நல்ல இளவட்ட பிள்ளையா என்னவே இவங்க கல்யாணம் பண்ணி முதல்வர் நடத்தப்படுற மாதிரி நல்ல இளவட்ட பிள்ளையா கூட்டுவாங்க. மற்றவனை நீங்க எப்படியோ ஏதோ கூட்டிட்டு வாங்கன்னா இதுவே நாங்கள் செஞ்சு பிள்ளை வச்சு கூட்டிட்டு வந்தோம். எந்த ஒரு நிகழ்ச்சியாக சொல்றேன், யாராவது நம்ம கலை மேல நம்ம விளையாட்டுக்கு சொல்றோம்னு நினைக்காதீங்க. கலை மேல பட்டு உள்ளவங்க எந்த பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி அவங்க எது நாதருக்கு நடிக்கணுமா பப்புன்னு நடிக்கணுமா டான்ஸர் நடிக்கணுமா, ஏன்னா டான்ஸ்லாம் வள்ளியா எதா இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்க. எங்கள் நம்பர் இல்லைனாலும் அப்பா எட்டுச்சேரி விஜயகுமார் அப்பா தொடர்பு கொள்ளுங்க. அவங்க நம்மளால முடிஞ்ச உதவியை செஞ்சு அவங்கள நம்ம ஏன்னா நாடகத்தில் சொல்லிக் கொடுப்போம் என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை நிறைய ஆளுகள்கிட்ட தொழில் ஆர்வம் இருக்கு. இந்த கலை ஆர்வம் வெளியே வர முடியல. அதெல்லாம் தன்னை அறியாம முத்துச்சிட்டு ஒரு மேடையில பாடிக்கிட்டாப்புல அழுதுகிட்டே போய் காலில் போய் கும்பிட்டு வந்துட்டேன். அதுல 2 பேர் சொல்றேன் அவன் தண்ணியை போட்டு அழுங்க அப்படின்னு. நானே திட்டு கொண்டு போய் ஆர்வத்தை சேர்ந்துருவோம்னு அந்த திட்டுறேன் 2-3 பேர் உங்களை வெளியே போட்டுறேன் தண்ணியை போட்டு வந்து அழுங்க அப்படின்னு. அதோட அதை பார்த்துட்டு எங்க அப்பா சொந்தமா நாடகம் வச்சு அரங்கேற்றம் பண்ணி சொந்தமா நாடகம் வச்சாரு. அதை வச்சுட்டு ஆண்டங்கிரவையில் நாடகத்தை சம்பாரிச்சு வீடு வாசல் கட்டி பொண்டாட்டி எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். எல்லாமே உங்கள்கிட்ட காசுதேன். எல்லாம் நீங்க போட்ட பிச்சை இந்த சட்டையெல்லாம் போட்டுக்கணும் எல்லாமே உங்கள்கிட்ட காசுதேன். வந்து பிடிக்கிட்டு போங்க. ஒட்டிட்டு போய் வச்சேன்னா அப்புறம் 2 நாள்ல தூக்கி நெருப்பத்தி கொடுத்துருவீங்க. என்னடா வாட குபின்னு அடிக்கிறீங்க. நான் உள்ள போயிட்டு பொம்பளை பள்ளி வர சொல்லி எங்களது கலைப்பணியை வளர்த்து ஆத்தாக்க எல்லாரும் எந்திரிச்சு போயிடாம விடிகிற வரை இருந்து நாடகத்தை ரசிங்க. எங்க வர்க்கம் போனா ஒரு ஆளாத்தான் போவாங்க. அப்படி 2 பேரும் போனாலும் ஏதோ கட்டிக்கிட்டு இருந்தா சேர் பண்ணி குடிக்க போவாங்க. நான் வளர்த்த ஆத்தாக்கு அப்படி இல்லை, ஒற்றுமைனால் அதான் பெண்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்கு. அது ஒண்ணுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான், பைப்புல தண்ணி பிடிக்கணும்னாலும் 10 பேர் தான், ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் தான். புரிச்சேன் சும்மா இருக்கேன் அந்த காளியம்மா டீ கடை காளியம்மா பைக்குல கூட்டிட்டு போனேன் அப்படின்னா அதோட அவன் பைக்கு இல்லாம நெருப்பு வச்சு கொளுத்தி இதே குத்து கொண்ட மாதிரியே திரும்ப வீட்டுக்கு போவோம்மா, பஸ் ஸ்டாண்ட்ல படுப்போம்மா. பாவம் சட்டையில லேசா குங்குமம் பட்டுன்னு வச்சுக்க. அப்பா ஓ நிலைமை எப்படி? என் நிலைமை அதே நிலைமை. நான் தான் வீட்டுக்கே போறது இல்லையே. வீட்டுக்கே போறது இல்லை. கஷ்டத்தை புரிஞ்சு வாருங்க என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இதுக்கு மேல போட்டோம்னா அறுத்து குமிக்கிறேன் தாலி உள்ள போறாங்க நின்றுக்கிட்டு அறுத்து குமிச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே திட்டுவிய. நான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன். அன்னைக்குதான் ஒரு ஊர்ல கேட்டேன் ஒருத்தன் வெட்டி குதி எப்படா வர அப்படின்னு. இவருதான் வெட்டி அதுல மறக்க முடியாது உண்மையில. நல்லா திட்டினாலதான் நம்ம நல்லா இருக்கேன். நாளை விடியற வரை இருந்து நாடகத்தை ரசிகன் என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சொல்லிக்கொண்டு எங்களை கலைப்பணியை இனிதே துவங்கின நான் வளர்த்த ஆத்தாக்க அந்த லோனை எதுவும் கண்டுபிடிச்சான்னு தெரியல. சண்டாலங்க இந்த குழுவை எவன் கண்டுபிடிச்சான்னே தெரியல. குழு பேரை சொல்லுப்பா. பொம்பளை ஆளுகள்லாம் ஆதார் கார்டு 10 செராக்கி எடுத்து வீட்டுல வச்சுக்கிறது. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் என் கூட ஒருத்தர் பேண்ட் சட்டை போட்டு பேக்கு போட்டுட்டே வந்தேன். சரி சார் இலக்கல் ஒண்ணு அவன் கரண்ட் பில் ரீடிங் எடுத்து வந்தேன். ஒருத்தரை விட மாட்டேங்க. இந்த லோனுல பல பேர் இருக்கு. ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, பிரகதிச்சேரி, மயிரை புடுங்குரண்டி, பணவட்டா மயிரை புடுங்கிடுவாங்க. ஆசீர்வாதம்னு ஒரு லோன் இருக்கு. அதுக்கு ஏன் ஆசீர்வாதம் பேர் வச்சா தெரியுமா? அது
பணம் வாங்குறவரை அந்த புருஷன் கொண்டாட்டி அந்த மேனேஜரை ஓயாம கும்பிடுவாங்க. சார் உங்களை நம்பிட்டு தான் இருக்கீங்க, மச்சனை வச்சிருக்கேன், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும். பணம் வாங்குற வர அப்புறம் பணம் கொடுத்துட்டு அவன் கும்பிடுவேன், அக்கா 5ஆம் தேதி கட்டின்னு உங்களை கும்பிடுறக்கா. அதே ஆசீர்வாதம். இன்னொன்று இருக்கு விடிவெள்ளி. விடியுமோ விடியாதோ புரிச்ச இருக்கானோ இல்லையா, 4:30 மணிக்கெல்லாம் லோனுக்காரன் தான்டா இருக்கேன். அவன் புரிச்ச நாளில் லோனுக்காரன் நமக்கே சந்தையை வந்துடும். வீட்டு வாசல்ல அது வந்து ஒரு பாயை உரிச்சுறாங்க. பாயை உரிச்சு ஒரு விளக்குன்னு பற்ற வச்சுருவேன். அந்த விளக்கு எரியிற வர பணத்தை வசூல் பண்ணுவேன். விளக்கு எரிஞ்சு முடிஞ்ச பணத்தை வசூல் பண்ண விளக்கு அமர்த்திடுவேன். அது பேர் தான் விடிவெள்ளி. அதில் நம்ம வீடுலாம் விளக்கு பிடிச்சி அவங்க வீடுலாம் விளக்கு பிடிச்சி எரியா, நம்ம வீடுலாம் இருந்து போயிடணுமா. இதுலையும் குழு தலைவின்னு ஒரு ஆள் இருப்பாங்க. 10 பேருக்கு குழு தலைவி அடியே ஆத்தி. அவங்க பார்த்தா இந்த நாட்டே ஆள போற மந்திரி மாதிரி. அவங்க சந்தையில் ஒரு 200 ரூபாய்க்கு கேன்பேக் வாங்கி நானே குழு தலைவியும் மயிர புடுங்கினது. இந்த 5ஆம் தேதி ஆட்சினாலே இருக்கு. பணம் கட்டுறதுல அடியே காலியாமா அஞ்சம்மா வீட்டுல இளவு வந்துட்டாலும் வீட்டுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிறது. பணத்தை வாங்குற சிரிச்சுட்டு வாங்குற கட்டையில ரொம்ப வேதனைப்பட்டு கட்டுறது. ஆனா சிரிக்கிற பார்த்தா ஒரு நாள் வளர்ச்சி 7 கிலோனா வாங்கிப்பாங்க. வளர்ச்சி அடிச்சுப்பாங்க. தயவு செய்து சொல்றேன், நீங்க லோன் வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. புருஷன் என்ன வேலை பார்க்கறாரு, எவ்வளவு சம்பளம் வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. நம்ம கஷ்டத்துக்காக நம்ம வாங்குறோம். ஆனா திங்கக்கிழமை ஒரு லோனு, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாள் லோன். இந்த கடுப்புல தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்தனமா போட்டு அடிக்கிறது. அதுல சில ஆள் பொண்டாட்டி அடிக்க முடியாது குறைக்கு வீட்டுக்குள்ள அடி வாங்குவேன். அது அடிக்கி இவன் வாங்கிட்டு கத்துவான் பாரு, சாகடி சாகடி லூசு முண்டா சாகடி. நான் அடி வாங்குறேன் இவனா இருக்கு. வெளியே பார்த்தா வெளியே கேட்குமா, வீட்டுல பொண்டாட்டி பிரிச்சு விட்டாங்க சாகடி மலசாரி முண்டா சாகடி. பார்த்தா வீட்டுக்குள்ள இருந்து வரல ரொம்ப சரி. நம்ம பொண்டாட்டி எப்படி? நம்ம பொண்டாட்டி அப்படி இல்லை. எப்படி எப்படி? நம்ம தான் வீட்டு புகழையில முடிக்கிறது. தங்கத்துல செட்டில் இருந்தாலும் மாதிரி. ஆனா நம்ம 40,000 வாங்கணும், 30,000 வட்டி கட்டுவோம். நம்ம கஷ்டத்துக்காக வாங்குறோம். பார்த்து கவனமாயிருங்க என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இதே துணை என்னோடு இணைந்து நடிக்கக்கூடிய அன்பு தம்பி மஞ்சக்குடியை சேர்ந்த கலைராஜா அவர்கள் இந்த மேடையில் திடீரென்று வந்தாலும் வருவார், என்னோடு இணைந்து நடிப்பார் என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இதே துணை நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தில் சிறந்த முறையில் கொட்டகை அமைத்திற்கு அண்ணனுக்கு நன்றி. கொட்டகை சீன் அமிர்த விலாசத்தை இந்த மேடை ரொம்ப சிறப்பாக அமைத்திருக்கின்ற அன்பனாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த செய்ய போறோம் அண்ணே சின்னே எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரிய என்ன செய்ய போறோம் என்ன செய்ய போறோம் அண்ணே எப்படிதான் வாழ்வோம் அண்ணே தெரியும்